அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரைடே மார்க்கெட் எந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்தது போனது அப்படின்னா, ஸோ குளோபல் இண்டெக்ஸ் எல்லாம் ஒரு 60 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆனது ஈவினிங்கில். அது மட்டும் இல்லாமல் நமக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் ருப்பியும் ரொம்ப வீக்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரைடே ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருந்தது. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒரு 5 பாயிண்ட் நெகட்டிவில் தான் இருந்தது. மார்னிங் வீடியோலேயே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் டவுன். ஸோ அதை தொடர்ந்து நமக்கு கொஞ்சம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட கேப் டவுன் ஓப்பனிங் நடந்திருக்கு. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா 23,494 23,300 ஒரு 150 பாயிண்ட்ஸ் மட்டும் டவுன் எடுத்து, ஸோ அந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து நமக்கு ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ ரெக்கவரி ஆனது சாதாரணமாக ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட 23,320 ஒரு 300 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லலாம், எஃப்ஐஏ பை பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் பையிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்லலாமே தவிர மற்றபடி வந்த நியூஸ் தாங்க வந்துட்டுருக்கு. அது மட்டும் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஒரு பாசிட்டிவில் இருக்கிறதுனால நமக்கு மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஈரான் யூஎஸ் வார பொறுத்து நமக்கு மேலே வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதே நியூஸ் தான் நமக்கு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த இது கண்டினியூ ஆகுமா? இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு. இந்த பாசிட்டிவ் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எப்போல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்புதோ கரெக்டாக அடுத்த நாள் நமக்கு எக்ஸ்பைரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதாவது நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கும், இல்லைனா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கும். ஓகே, இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓவராலாக எந்த ஒரு செக்டார் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு அப்படின்னா ஐடி செக்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஐடி செக்டார்லாம் போன வாரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஏஐ புது ஏஐ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 2 நாள் மட்டும்தான் இறங்குனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பாரதி ஏர்டெல் தொடர்ந்து ஏறிட்டு இருக்குங்க. எப்போவுமே ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்தது அப்படின்னா அது அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். பட் பாரதி ஏர்டெல் அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.68% வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. ஸோ பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ் செக்டார் எல்லாமே நமக்கு செல் சைடு ஓப்பனிங் தான். ஸோ அங்கேருந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துலாம். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் மார்க்கெட் தாங்க. பெரிய அளவில் செல் சைடும் கிடையாது, பை சைடும் கிடையாது, ஒரு நியூட்ரல் மார்க்கெட். அதாவது இன்றைக்கி நடந்த ட்ரெண்டு எப்போ வேணால் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நமக்கு மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3,399 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 847, டிக்ளைன்ஸ் 2,461, அன்சேஞ்சு 91. 52 வீக் ஹையில் 53 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் பார்த்தீங்க அப்படின்னா 65 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. அப்பர் சர்க்கிளில் 56ம் லோயர் சர்க்கிளில் 210 ஸ்டாக்ஸ். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நியூட்ரல், அதாவது 52 வீக் ஹைலையும் பார்த்தீங்கன்னா 53 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு 52 வீக் லோவில் 65 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இருந்தாலும் ஏன் இறங்கல அப்படின்னா எதுவுமே ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்னால தான். நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் க்ளோசிங். ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங்கில் டாப் செக்டார் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி மேலே வந்திருக்கிறது ஐடி செக்டார் தான். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு மேலே வராது. இப்போ மற்ற செக்டாரெல்லாம் இறங்குறப்போ ஒன்றும் இது கூட இறங்கிடும், இல்லைனா கூட ஏறிடும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எந்த செக்டார் இறங்கினா கூட நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி ஐடி செக்டார் கிட்டத்தட்ட 2.33% பக்கம் நமக்கு மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெல்த் செக்டார், அது பரவாயில்ல. ஃபார்மா, நிஃப்டி பிரைவேட் பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. மற்றபடி எல்லா செக்டார்லேருந்தும் நமக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோ செக்டாரை பற்றி நம்ம டிஸ்கஸ் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் டிமாண்ட் மறுபடியும் பார்த்திங்கன்னா விலை ஏறப்போகுது அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி 3 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, மறுபடியும் விலை ஏறப்போகுதுங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் அண்ட் டீசல் டிமாண்ட்னால ஆட்டோ செக்டார் மேபி தொடர்ந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். இப்போ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் இதில் தப்பிச்சதுன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா இந்த 3 மட்டும்தான் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிருக்க தவிர ஸோ மற்றதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் கிட்டத்தட்ட 2.67% பக்கம் நமக்கு டவுன் ஆகிருக்கு. ஸோ இது என்றைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்றைக்கே இது போதாத காலம்னு நினைக்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்ஸுக்கு கிட்டத்தட்ட 2.67% பக்கம் நமக்கு டவுன் ஆகிருக்கு. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்எம், இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், சன்ஃபார்மா, பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா ஸ்டீல், பவர் கிரிட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, ட்ரெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படிங்க இருக்குதுன்னா ஒரு அப் அண்ட் டவுன் தாங்க. அப்படியே தொடர்ந்து மேலேயும் போயிடாது, தொடர்ந்து கீழே இறங்கிறாது.
அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 23,390 ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது 23,494. ஸோ நமக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆனால் கூட இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இருக்குது. 23,806ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ எப்படியும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் நமக்கு வந்து போயிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 53,199. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 54,363. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கீழே இறங்கினா கூட இந்த இடம் வந்து நமக்கு அகைன் வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய பேர் கேட்குறாங்க ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்தால் அப்போ 4வது சப்போர்ட் வந்து எடுக்காதுங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி வந்து யோசிக்கவே கூடாது. சப்போர்ட்டை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சப்போர்ட்டாக மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து பிரேக் அவுட்டாக வந்து பார்க்க பழகிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் கலர் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு க்ரீன் கலர் லைனை வந்து சார்ட்டில் ட்ராப் பண்ணிட்டோம்னாலே அது வந்து சப்போர்ட்டு தான், அந்த இடம் வந்து பை தான் எடுக்கணும், அது வந்து பை தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட்டை வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா 3 தடவை எடுத்திருக்கு, 4வது தடவை எடுக்குமோ இல்லையோன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு தேவையில்லாமல் என்ன சொல்கிறது அப்படின்னா தேவையில்லாத ஒரு குழப்பம் வரும். ஓகேங்களா? குழப்பம் வருங்கிறத விட ஐயோ இந்த இடம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஓகேங்களா? அதனால ஒரு லைனை ட்ரா பண்ணுறப்ப யோசிச்சு ட்ரா பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் தான். 25,040 ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 25,593 தான் ஃபின் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட நெக்ஸ்ட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 14,176. இதையும் பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மிட் கேப் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் தான், அதாவது 14,332. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 75,867. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 74,132. ஸோ நாளைக்கு கேப் அப் விழுகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இருக்கணும். ஏன்னா கேப் அப் விழுகிறப்ப எக்ஸாக்டாக நம்ம எந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருக்கோமோ அதே இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப 2-5 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனாலே அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அந்த இடம் வந்து அகைன் வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வீக்காக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 96.35. ஸோ 96.50 போனால் எப்போ வேணால் நான் அதான் சொன்னல இன்றைக்கி ஏறிக்கிறது ஒரு டெம்பரவரி பை அப்படிங்கிறது வேணால் நாம் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? மற்றபடி இது வந்து பர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நான் எதனால் சொல்கிறேன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 96.35 இருக்குது. இந்தியா விக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 19.44 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு செல்லிங் சைடு தான் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார போயிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் டிமாண்டா சப்ளையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமாண்டு தான். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது 10,149. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணி சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது 10,535 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் நியர்பை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 296.6ங்கிறது ஸோ நேச்சுரல் கேஸுக்கான நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இன்றைக்கான லோ தான். இன்றைக்கான லோ வந்து 289.8. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். இந்த இடம் வந்தால் கூட பை எடுக்கும், இல்லைனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 296.6 வந்தால் அந்த இடத்துல செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்ட் அண்ட் சில்வரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெக்கவரி வந்து எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த லோவை, அதாவது இன்றைக்கான லோவை வந்து நாம் வந்து சப்போர்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ காலையில் வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்த்துருந்தோம். பட் கோல்ட் அண்ட் சில்வர் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 1 டே கேண்டில் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன், இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலி இந்த இடம் வந்து ஒரு எம் பேட்டர்னாக கூட எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து ஒரு எம் பேட்டர்ன் தான். ஆனால் இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்காமல் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. ஸோ டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து கண்டினியூ ஆனது, இது அப்படியே வந்து ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா ஒரு $100 இல்லை $200 பக்கம் பை சைடில் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கோல்டுக்கு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா சில்வருக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ சில்வரோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டெல்லாம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 2,82,758 வர வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் கோல்டும். ஸோ கோல்டாக ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலும் இல்லை 1,57,522 வந்தாலும் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் பை சைடு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா
ஈவினிங் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் டிமாண்டு தான். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் மட்டும் இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவாக இருக்கலாம். 10,149. ஓகே, ஐடி செக்டார் என்னங்க ஆகும்? ஐடி செக்டார்லாம் இன்றைக்கெல்லாம் பட்டே கிளப்பிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.70% பக்கம் நமக்கு வந்து பை தான் எடுத்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து தெரியுமா, இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு கீழே வந்திருக்கு. பார்க்கலாம். இன்றைக்கி ஐடி செக்டார் பை சைடு அப்படின்னு சொல்லலாமே தவிர ஒரு டெக்னிக்கல் வைஸாக தொடர்ந்து பை எடுக்குமாங்கிறது இன்னும் நிறையா கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, இன்னும் இப்போதைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்கினாலும் இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்டு. ஸோ இதை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நமக்கு கீழே இறங்கினா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் 26,453 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து ஐடி செக்டரில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.